ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும் நம்புகிறேன். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் கேட்குறது, அண்ணன் அந்த ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்கிறீங்க, எப்படி செய்வீங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட் என்ன செய்வோம்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்களோட சிவி ப்ளஸ் உங்களோட அட்வான்ஸ் லெவல் ஓ லெவல் ரிசல்ட் ஷீட்டாக போடுவீங்க. ஓ லெவலில் சிவி இருக்கணும், உங்களுக்கு தெரியும். இல்லாட்டி ப்ளஸ் ஐஎல்டிஎஸ் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் அனுப்பின உடனே நாங்கள் என்ன செய்வோம், இந்த யூனிவர்சிட்டிஸுக்கு நாங்கள் அனுப்பி ஒரு யூனிவர்சிட்டி இல்லை 2-3 யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவோம். சொன்னால் ஒரு யூனிவர்சிட்டியில் சில வேலை டிஸ்கஸ் ஆகினாலும் இன்னொரு யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் அனுப்புவோம். அனுப்பி அவங்க கேட்குறதுக்கு சில நேரம் உங்களுக்கு சில நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ரீலங்காவோட சிஸ்டம் இங்கே தெரியாமல் இல்லை, இங்கே சொல்லுவாங்க. இப்போ ஏ லெவலில் 3 இயர்ஸ் இருக்குன்னா அவங்க சில கோர்ஸுக்கு சிலது 3 இயர்ஸ் காணாமல் இருக்கும். 3C தான் வேணும்னா அது டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி சில யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து 3 இயர்ஸ் காணும், சில பாடங்களுக்கு காணுமா இருக்குது. அப்படி நாங்கள் அதை வெரிஃபை பண்ணி அவங்க கேட்குற ரிப்ளைக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு கூட அட்மிஷன் எடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவங்கள்ட்ட வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்கள்ட்ட வந்து கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வரும். கண்டிஷன்லாம் போட்டுட்டு என்னென்ன செய்யணும், நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன செய்யணும் சொல்லி அவங்க கண்டிஷன் ஆஃபர் லெட்டர் வரும். அதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருக்கோம். இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நிறைய பேர் கேட்குறது என்ன எவ்வளோ முடியும்னு. இது வந்து ஒவ்வொரு கோர்ஸை பொறுத்து ஒவ்வொரு கோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ் இப்போ நீங்கள் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்டா ஒரு பேமெண்ட், இப்போ இதே மாஸ்டர்ஸ்ன்னு சொன்னால் ஒரு பேமெண்ட். அதை என்ன பார்ட்டாக கட்டுறதா, அல்லது முதல்ல இன்டர்வியூக்கு முன்னுக்கு எவ்வளோ கட்டுறது, கிட்டத்தட்ட 8,000 பவுண்ட்ஸா 15,000 பவுண்ட்ஸா அவன் பார்ட் பண்ணி அதை அந்த கண்டிஷனல் ஆஃபர் லெட்டரில் போட்டே இருக்கும். ஸோ அதை நாங்கள் அந்த பேமெண்ட்டை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த பேமெண்ட்டை நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்கன் பேங்க்கூடாக நேரடியாக அந்த யூனிவர்சிட்டிக்கு செய்வோம். அந்த யூனிவர்சிட்டி செய்த உடனே அவனை அக்செப்ட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் அவன் வந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் தருவான். அதாவது ஒரு கண்டிஷனும் இல்லாமல் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தருவான். இந்த ஆஃபர் லெட்டர் தந்த உடனே முடிஞ்சிட்டான்னு கேட்டிங்களா? இல்லை. அதை தந்தால் விசா கிடைக்குமாண்டா? இல்லை. அதுக்கு பிறகும் அடுத்த ஸ்டெப்ஸ் இருக்குது. சில யூனிவர்சிட்டிஸ், அதாவது 100க்கு 80% யூனிவர்சிட்டிஸ் இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த பாடம் சம்மந்தமான உங்களுக்கு நாலேஜ் இருக்கா, அல்லது உங்களுக்கு இங்கிலீஷ் ரிக்யர்மெண்ட் ஏற்கனவே நீங்கள் சி எடுத்துக்கிங்க, அந்த சி எடுத்தது உங்களுக்கு இங்கிலீஷ் காணுமான்றதை உங்களோட நாலேஜ் என்ன மாதிரி இருக்கிறத, யூகேயை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அல்லது அந்த யூனிவர்சிட்டியை பற்றியே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அந்த யூனிவர்சிட்டி சம்மந்தமாக என்னென்ன இதை நீங்கள் எடுத்தீங்க, இந்த யூனிவர்சிட்டி சம்மந்தமாக என்ன ரேங்கில் இருக்குது அந்த யூனிவர்சிட்டி யூகேயில், அல்லது வேர்ல்டு லெவலில் என்ன ரேங்கில் இருக்குது, அது சம்மந்தமான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், யூகே என்ன மாதிரி உங்களை யூகே சம்மந்தமாக உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும்ன்ற சம்மந்தமான நாலேஜ்களை எடுத்து அதுக்கு அடுத்த அப்புறம் அந்த இன்டர்வியூவில் அது சம்மந்தமான கேள்விகள் கேட்பான். அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் சிஏஎஸ்ன்ற சர்டிஃபிகேட் ஆஃப் அக்செப்டன்ஸில் ஒரு டாக்குமெண்ட் வந்து அவன் யூனிவர்சிட்டி எங்களுக்கு அனுப்புவான். அதை நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் அக்செப்டன்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு சொன்னால் விசா ப்ரோசஸுக்கு போவோம். விசா ப்ரோசஸுக்கு வந்து இந்த சிஓஎஸோடு சேர்த்து உங்களோட பாஸ்போர்ட், உங்களோட ரிலவெண்ட் டாக்குமெண்ட், பர்த் சர்டிஃபிகேட், அந்த எல்லா ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு தெரியும். நான் ஸ்பெஷலாக யூகே மட்டும் செய்கிறபடியாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே NHS ஃபீஸ்ன்னு சொல்கிறது, அந்த ISSHன்னு சொல்கிறது. நாங்கள் இங்கே யூகேக்குள்ளே வந்தால் மெடிக்கல், இங்கே நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கான மெடிக்கலை நாங்கள் பே பண்ணி தான் தருது. அது உங்களுக்கு ஒவ்வொரு டியூரேஷனை பொறுத்து. இதே மாஸ்டர் டிகிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1 இயர் பீரியடுக்கான ஒரு 3,000 சம்திங் வரும். இதே வந்து நீங்கள் இதுக்கான சரியான டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அந்த NHS கவர்மெண்ட் ஆஃப் gov.uk இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இதே 3 இயர்ஸ் கோர்ஸ் என்னது அண்டர் கிராஜுவேட் இருந்தால் அந்த ஒவ்வொரு 3 வருஷத்துக்குரிய கோர்ஸுக்குரிய அந்த ஒரு இயருக்குண்டா 3,000 ப்ளஸ் 9,000 பவுண்ட்ஸ் அப்படி வரும். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ அதையும் பே பண்ணி ப்ளஸ் உங்களோட விசா ஃபீஸ், உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ், இதை நாங்கள் பே பண்ண உடனே அப்ளிகேஷன் ப்ரோசஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கொழம்புல போய் VFSல் நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைப்பீங்க. அப்புறம் விசா ப்ராசஸிங் கிடைக்குமா கிடைக்காது ஒவ்வொரு இன்டேக்கில் உங்களுக்கு ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே அந்த ஆப்ஷன் தெரியும். இதுதான் ப்ராசஸ். இது நிறைய பேர் கேட்குறது, நிறைய தெரிஞ்சு கொள்ள ஆசைப்படுறது. ஸோ அதை நான் விளக்கமாக சொல்ல இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய விஷயங்களை விசா சம்பந்தமாக பார்ப்போம். ஃபாலோ பண்ண இது விசா சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறார்கள், இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.